ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒரு 8 பேர் பரிதாபமா இறந்து போன கதையை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். வாணியம்பாடியில் ஒரு டென்டல் கிளினிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போன ஒரு 8 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் தான். ஸோ நம்ம ஜென்ரலா இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்றது ஆர் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாங்கிற 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்றேன். நம்பர் 1 பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டோட ஸ்டெரிலிட்டி. நம்ம யூஸ் பண்ற அந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு கிளீனா ஸ்டெரைலா வச்சிருக்கிறவங்க தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வேரியஸ் கிளினிக்ஸ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், ஈச் ஹேஸ் தேர் ஓன் செட்டப். செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போற இடம் பல்லா இருக்கலாம், முட்டியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை ஸ்டெரைல் பண்ணும். ஸ்ப்ரே இருக்கு, பீட்டாடின் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அந்த இடத்த சுத்தமா கிளீன் பண்ணி அங்க இருக்கிற பாக்டீரியாவை எராடிகேட் பண்ணிட்டு தான் நம்ம எந்த ப்ரொசீஜரும் பண்ணணும். அண்ட் மூணாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹேண்ட் ஹைஜீன். கையை நீங்க வாஷ் பண்றதுனால இன்ஃபெக்ஷன் கம்மியாகும் அப்படிங்கிறதா உலகத்துல கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். நீங்க ஒரு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வாஷ் பண்றது பார்த்திருப்பீங்க, ஒரு ப்ரொசீஜருக்கு முன்னாடி அந்த டெட்டால் ஸ்டெர்லியும் யூஸ் பண்றது பார்த்திருப்பீங்க. அதையும் தாண்டி இப்போ நம்ம டிஸ்போசபிள் கிளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த 3 சிம்பிள் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஸ்டெரிலைசேஷனை பெட்டர் பண்ணலாம், இன்ஃபெக்ஷனை தடுக்கலாம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெத்தை அவாய்ட் பண்ணலாம்.